வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிப்பியில் உளுந்து போண்டா எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். அதிகம் எண்ணெய் குடிக்காமல் மேலே மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி உளுந்து போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நம்ம உளுந்து ஊற வச்சுக்கணுங்க. இன்றைக்கி 200 கிராம் உளுந்து எடுத்து 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை உளுந்து குண்டு உளுந்து தாங்க எடுத்திருக்கேன். உளுந்து 1 மணி நேரம் ஊறணுங்க. இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. இதில் இருக்க தண்ணியை நல்லா இருத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. சில்லு தண்ணியாக சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ணின கருவேப்பிலை கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகை 1 பாதியமாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதாவது பச்சரிசி மாவுங்க. இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையாலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. நம்ம போண்டா மாவு பதத்துக்கு கலந்து விட்டுக்கணுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நீங்கள் போண்டாக்கு பதில் இதே போலவே வடையும் போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு 30 செகண்டில் இந்த மாதிரி எழும்பி வரும். எழும்பி வந்ததும் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். இப்போ 2 பக்கமும் செவந்து வெந்து வந்தது நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ் சிம்லேயே வச்சு தாங்க போண்டா பொரிச்சிக்கணும். அப்போ தான் மேலே முறுமுறுன்னு உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்தாச்சு. இதை நம்ம எடுத்துருவோம். மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே இதே போலவே பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே பொரித்து எடுத்தாச்சுங்க. நம்ம மிக்சிலே மாவு அரைச்சி உளுந்து போண்டா செஞ்சுருக்கோங்க. மேலே மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதிகம் எண்ணெய் குடிக்காது இந்த உளுந்து போண்டா. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.